ஹலோ ஹால், வெல்கம் டு இதர் டெக் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ராட்சில் க்ளோன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங்கில் க்ளோன் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே சிம்பிளாக ஒரு பனானா அண்ட் மங்கி வித் பனானா கேம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது சிம்பிளாக தான். இதில் நம்ம யாரை வந்து க்ளோன் பண்ண போகிறோம் அப்படின்னா, பனானா தான் க்ளோன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ பனானா க்ளோன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, வென் green flag கிளிக்டு, green flag கிளிக் பண்ணும்போது எப்பவுமே எனக்கு அந்த பனானா ஸ்ப்ரைட் வந்து ஹைட் ஆகிருக்கணும். அண்ட் அடுத்து பனானாவோட ஸ்கோர் வந்து செட் பனானா டு 0. கிரியேட் க்ளோன் ஆஃப் மை செல்ஃப், எப்பவுமே அந்த பனானாவோடது கிரியேட் க்ளோன் ஆஃப் மை செல்ஃப், வெயிட் 0.3 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை க்ளோன் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபாரெவருங்கிற கண்ட்ரோலுக்குள்ளே செட் பண்ணியிருக்கேன். எப்போல்லாம் வந்து நான் க்ளோன்ஸை கிரியேட் பண்ணணும், வென் ஐ ஸ்டார்ட் ஆஸ் அ க்ளோன், ஒரு தடவையும் நான் க்ளோனை கிரியேட் பண்ணும்போது எனக்கு இங்கே இருக்கிற ப்ரோக்ராமிங் வந்து ரன் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், வென் ஐ ஸ்டார்ட் ஆஸ் எ க்ளோன், கோ டு பிக் ரேண்டம் பொசிஷன். எனக்கு எக்ஸ்போசிஷன்ல -200ல இருந்து +200க்கு ரேண்டமான பொசிஷனை ஒரு தரையும் க்ளோன் கிரியேட் பண்ணும்போது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பனானாக்கு கொடுக்குறேன். அதாவது இங்கே இருந்து இந்த 200 மைனஸ்லேருந்து இந்த +200 வரைக்கும் எக்ஸ்எக்ஸஸில் எனக்கு ரேண்டமாக பிக் பண்ணணும். அண்ட் ஒய்யோடது எப்பவுமே 180 இருக்கணும். அந்த 180லேருந்து தான் அந்த பிக் ரேண்டம் பொசிஷன் வந்து பனானா எடுத்துக்கணும்னு கொடுக்குறேன். அடுத்து ஷோ, எப்பெல்லாம் நான் கிரியேட் பண்ணுறனோ க்ளோனோ அப்போ ஷோ ஆகிட்டு ஃபாரெவருக்குள்ளே இந்த கண்டிஷன்ஸ்லாம் இந்த கண்டிஷன்ஸ் எப்பவுமே திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் இஃப் கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகுதோ அப்போல்லாம் இந்த ஃபாரெவருக்குள்ளே இது நடந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன். சேஞ்ச் ஒய் பை -10, இந்த கோடு எதுக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ இங்கே பனானா இருக்குன்னா சேஞ்ச் ஒய் பை -10, 10 ஒய் எக்ஸஸில் இங்கே குறைஞ்சிக்கிட்டே வரணும். ஸோ மைனஸ் ஆகிட்டே வரணும்னா மேலேருந்து கீழே ஃபால் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேஞ்ச் ஒய் பை -10 வச்சுருக்கோம். அடுத்து இங்கே பாருங்கள், இஃப்குள்ளே இங்கே பாருங்கள், ஆப்ரேட்டர் கண்டிஷன்ஸ்குள்ளே ஒய் பொசிஷன் வந்து -180 டிகிரிக்கு லெஸ்ஸராக இருக்கும் பொழுது டெலிட் திஸ் க்ளோன். எப்பெல்லாம் வந்து -180 டிகிரியை ரீச் ஆகுதோ அப்போ வந்து அதாவது 180க்கு அப்புறம் கொஞ்சம் நகர்ந்தாலும் சரி அந்த க்ளோனு உடனே டெலீட் ஆகிடும். சப்போஸ் இந்த கோடு நம்ம ஒர்க் இங்கே வைக்கலை அப்படின்னா கிரியேட் ஆகிற ஒரு க்ளோனும் இங்கேவே வந்து செட்டில் டவுன் ஆகிட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் பனானாவா க்ளோன்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால் கிரியேட் ஆகிற ஒரு க்ளோனும் -180 டிகிரிக்கு அப்புறம் கொஞ்சம் நகர்ந்தாலே போதும் டெலீட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து இஃப் டச்சிங் மங்கி ஸ்ப்ரைட்டு, இங்கே இந்த பனானா ஸ்ப்ரைட் க்ளோன் ஆகிட்டு இருக்கும்போது மங்கி ஸ்ப்ரைட்டை டச் பண்ணாலே பனானாவோட ஸ்கோர் வந்து சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் பை 1, ஒரு தடவை பனானா வந்து மங்கி டச் பண்ணும்போதும் பனானாவோட ஸ்கோர், பனானாங்கிறது ஒன்று ஏறிக்கிட்டே வரணும், இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்கிறோம். ஒரு முறை மங்கி டச் பண்ணி பனானா 1 இன்க்ரீஸ் ஆன உடனே அந்த க்ளோன் வந்து அப்போவே டெலீட் ஆகிடும். டெலீட் திஸ் க்ளோன் அப்படிங்கிறது. அடுத்து இஃப் பனானா இஸ் ஈக்குவல் டு 20, இப்போ பனானாவோடது கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் எப்போனா மங்கியை டச் பண்ணும்போது. இப்போ மங்கியை டச் பண்ணும்போது பனானாவோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 10க்கு 15க்கு 20க்கு வந்து நான் அதோட பேக்ரவுண்டு, அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பேக் ட்ராப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும்னு நான் கொடுத்துருக்கேன். அதில் பனானாவோடது எக்ஸாக்ட்லி இஸ் ஈக்குவல் டு 20 ஆனால் ஸ்விட்ச் டு பேக் ட்ராப், ஃபாரஸ்ட்டுங்கிற பேக் ட்ராப்புக்கு எனக்கு ஸ்விட்ச் ஆகிடணும். அப்படி ஸ்விட்ச் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு யூ வின்னுங்கிற இந்த ஸ்ப்ரைட்டு ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணியிருக்கேன் இந்த கேமு. அப்புறம் வெயிட் 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி ஸ்டாப் ஆல், இங்கே எழுதியிருக்க எல்லா கோட்ஸுமே வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி, அதாவது கேமே வந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ மங்கியோட கோடை பார்க்கலாம். இப்போ
இப்போ மங்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எப்பவுமே வந்து மங்கி இது ஒரு கேம் மாதிரி நம்ம பண்ணியிருக்கனால மங்கியை நான் ரைட் ஏரோக்கு ப்ரெஸ் பண்ணனா ரைட்டுக்கு மூவ் ஆகணும், அண்ட் லெஃப்ட் ஏரோ கீ ப்ரெஸ் பண்ணனா லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகணும். எப்போ நான் க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணாலும் எனக்கு மங்கிக்கு 2 காஸ்டியூம்ஸ் இருக்கிற காஸ்டியூம்ஸில் எனக்கு ஏங்கிற காஸ்டியூமுக்கு மூவ் ஆகணும்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்கள், இங்கே ஸ்ப்ரைட்டுக்கு நான் போகிறேன். ஸ்ப்ரைட் அது யூவினுங்கிற ஸ்ப்ரைட்டு எப்போல்லாம் நான் க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணுறனோ அப்போ ஹைடில் இருக்கணும். ஃபார் எவருக்குள்ளே இஃப் பனானா இஸ் ஈக்குவல் டு 20னா நாங்கள் ஸ்விட்ச் காஸ்டியூம் ஃபாரஸ்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே சேம் டைமில் எனக்கு இது ஷோ ஆகணும்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். எப்போல்லாம் நான் க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ணாலும் ஹைட் ஆகிடும். பனானா வந்து 20 கவுண்ட் ரீச் ஆன உடனே எனக்கு ஷோ ஆகணும்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக் டிராப்ஸ்க்கு, இப்போ வந்து பேக் டிராப்ஸ்க்கான கோடு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பேக் டிராப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வென் க்ரீன் ஃப்ளாகு கிளிக்டு, வென் ஃப்ளாகு கிளிக் பண்ணும்போது ஸ்விட்ச் டு பேக் ட்ராப் 1. நான் வந்து பேக் ட்ராப்பில் 4 பேக் ட்ராப்ஸ் வச்சுருக்கேன், நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பேக் ட்ராப்ஸ் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் 4 பேக் ட்ராப்ஸ் இருக்குது. ப்ளூ ஸ்கைன்னு சொல்லி ப்ளூ ஸ்கைலேயே ரெண்டு இருக்குது, ஃபாரஸ்ட்னு சொல்லி 4th இருக்குது. இப்போ கோடு காட்டுறேன். எப்பவுமே நான் க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது ஸ்விட்ச் டு பேக் ட்ராப் வந்து எனக்கு பேக் ட்ராப் 1க்கு தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், பனானா வந்து greater than 10 greater than ரீச் பண்ணோடனே ப்ளூ ஸ்கை 2 ரீச் ஆகணும். அதே 15 ரீச் பண்ணோடனே ப்ளூ ஸ்கைங்கிற அந்த பேக் ட்ராப் எனக்கு ஷோ ஆகணும். பனானா வந்து 20 ரீச் பண்ணோடனே ஸ்விட்ச் டு பேக் ட்ராப் ஃபாரஸ்ட்டுக்கு ரீச் ஆகணும். இது ஃபார் எவருக்குள்ளே இருக்கு இல்லையா. அண்ட் ஃபைனலி இதோடையே நம்மளோட கேம் ஸ்டாப் ஆகிறதுக்காக ஸ்டாப் ஆலுங்கிற கோடும் இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ணுறேன். பனானா ஸ்ப்ரைட்ஸ் வந்து க்ளோன் ஆகிட்டு இங்கேருந்து ஃபால் ஆகுது பாருங்க. இங்கே பாருங்க, -180 டிகிரி ரீச் பண்ண உடனே ஹைட் ஆகுது. பனானா வந்து மங்கி ஸ்ப்ரைட் டச் பண்ணாலும் ஹைட் ஆகுது, உங்களால் பார்க்க முடியுதா? டச் பண்ண ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது, பேக் ட்ராப்பும் சேஞ்ச் ஆகுது. இங்கே பாருங்க 16, 17. இங்கே பாருங்கள், ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ, இப்போ ஏரோக்கு மூவ் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த மங்கியை பனானா டச் பண்ணி 20ங்கிற விஷயம், அதாவது பனானாவோட கவுண்ட் 20ன்னு வந்த உடனே யூ வின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஸ்ப்ரைட் 1 வந்து நமக்கு ஷோ ஆகுது. அதோடையே எல்லாமே ஸ்டாப்பும் ஆயிடுது. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் க்ளோன் எப்படி ஸ்க்ராட்சில் நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு இந்த க்ளோன் க்ரியேட் மெத்தட் பிடிச்சிருந்து அப்படின்னா இதர் டெக் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்சில் இன்னும் வர ஃப்யூச்சர் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ் வந்து வீடியோஸ் மூலமாக கிளியர் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஆல்.